செமையா இருக்கு ஆக்சுவலா. வடிவேல் சார் அண்ட் சுந்தர் சாரோட காம்போ செமையா இருந்துச்சு. ஸ்டண்ட் சீன்ஸ் எல்லாமே செமையா இருந்துச்சு. ஹேஸ்ட் காமெடி. ஸோ அதனால எதிர்பார்க்காத சில 3 ட்விஸ்ட் இருக்கு. ஸோ கண்டிப்பா பசங்க எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆமா, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ உள்ள அப்டேட்டடா வெர்ஷனுக்கு பிடிச்ச மாதிரி, இப்போ உள்ள பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி, குட்டி பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ டெஃபினட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. செமையா இருக்கு ப்ரோ, செமையா இருக்கு. அதுல நிறைய கெட்டப் பண்ணிருக்காரு அவர். ஆக்சுவலா எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. காமெடி அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆமா, அவரோட ஸ்டைல் ஏற்ற மாதிரி தான். லவேஸ் காமெடி இருக்கு, இதுல எக்ஸ்ட்ரா வந்து ஹேஸ் காமெடி அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா ஹாரர் காமெடி டிஃபரன்ஸா இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா, அப்படியும் ஒரு லீட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வந்தா நல்லா இருக்கும். உண்மையிலே நல்லா இருந்தது. ஆக்சுவலி படம் ரொம்ப நல்லா இருந்தது. வடிவேல் சார் வந்து லாங் பேக் கழிச்சு பாக்குற ஒரு ஃபீல், ஒரு ஹாப்பினஸ் வரும். இல்ல அவ அந்த ஆட்சி கேரக்டர் மாதிரி ஒண்ணு பண்ணிருப்பாங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, நீங்க பாத்தீங்களா? நீங்க முதல்ல பாருங்க, நல்லா இருக்கு ஆக்சுவலி. இல்ல ஒரு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 3 பார்ட் 4 பார்ட் எடுப்பார் சுந்தர்சி சார், சொல்லவே வேணாம். ஒவ்வொரு பாட்டு 4 பார்ட் போவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். பார்க்கலாம் போ, என்ன இருக்கு வெயில சுத்துறதுக்கு. தேட்டருக்கு வந்தோம் என்ன, ஒரு 250 தானே, பரவாயில்ல, ஜாலியா இருக்கு. எப்பவுமே அந்த காம்பினேஷன் கரெக்டா இருக்கும் ப்ரோ. அவங்களுக்கு எப்பவுமே அது பிரிக்க முடியாத ஒரு இணைப்பிரியா நண்பர்கள் மாதிரி எப்பயுமே அது இருக்கும். இல்ல ஒர்க் அவுட் ஆகுது. மெயினா சொன்னா வடிவேல் சாருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. உங்க சுந்தர்சியன் வடிவேல் சாரோட காமெடி எப்பயுமே செட் ஆகும். அது இப்ப இல்ல, நான் பிறந்த கொஞ்ச நாள்லயே பாத்துருக்கேன். சூப்பரா இருக்கு படம், பார்க்கலாம் ப்ரோ. ஒன் டைம் வடிவேல் காம்பினேஷன், வடிவேல் சுந்தர்சி அப்படின்னா பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பா. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, எப்படி சொல்றது, நல்லா கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஆக்சுவலி அதான் அந்த தனியா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகா இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா ஃபன்னா போகும் ப்ரோ. ஃபன்னா போகும், ஸ்டோரிக்கும் இருக்கு ப்ரோ கொஞ்சம். ஆ இருக்கு ப்ரோ, இதுக்கு எல்லாம் இருக்கு ப்ரோ. சாங்லாம் அவ்வளோ பெருசா இருக்கும் ப்ரோ. சாங்லாம் இல்லை, காமெடி ஃபன். ஃபேமிலி பார்க்கலாம் ப்ரோ, ஃபுல்லாமே ஃபேமிலி பார்க்கலாம் ஆக்சுவலி. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்கு. நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம் ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் டைம் பார்க்கும்போது மேக்ஸிமம் போர் அடிக்கலாம். சினிமாவில் ஒர்க்னா செகண்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கிளாஸ். வடிவேல் நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வடிவேல் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக். படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு இப்போ பார்க்குறோம் மேக்ஸிமம் போர் அடிக்கல. சாங்ஸ் நல்லா அவ்வளோ இல்லை ப்ரோ. பிஜிஎம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, சாங்ஸ் நல்லா இருக்கு. மேக்ஸிமம் படம் பார்க்கும்போது இப்போ பார்த்துட்டு வெளியே வந்தா வடிவேல் வந்து மனசு நிற்கிறாரு. வடிவேல் நல்லா பண்ணியிருக்காரு, சுந்தர்சி ஓரளவு பண்ணியிருக்காரு. வடிவேல் கம்பேர் பண்ணும்போது வடிவேல் நல்லா பண்ணியிருக்காரு. இது கேங்கஸ் படம் பார்த்துட்டு வரேன். இந்த படம் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் மெயினாக கொடுத்துச்சு, வடிவேலுக்கு கம்பேக் இருக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா 2011 பார்த்தீங்கன்னா வடிவேல் வந்து விஜயகாந்த் சார் ரொம்ப கேவலமாக பேசினதுக்கு அப்புறம் எந்த ஒரு பெரிய டேரக்டருமே வடிவேல் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்கல. இப்போ சுந்தர்சி சார் வந்து காமெடிக்கு பேர் பண்ண டேரக்டர், அவரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. பட் ஒன்னே ஒன்று தான் ப்ரூவ் ஆயிருக்கு, வடிவேலுக்கு காமெடி சுத்தமாக வராதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு காரணம் வந்து இந்த 15 வருஷம் கேப்ல வந்து அவருக்கு சுத்தமாக அந்த காமெடி டைமிங் வந்து போயிடுச்சு. ஸோ அவருக்கு இந்த கேப்னால போச்சா இல்லை அவர் ஏஜ்னால போச்சான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சீன்ஸ் வந்து வடிவேல் மேலதான் வச்சிருப்பாங்க. பட் அந்த சீன்ஸை வந்து அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. காமெடி எல்லாம் டைமிங் மிஸ் பண்ணி சொல்றாரு. நம்மளுக்கு உட்காந்தே பார்க்க முடியாத அளவுக்கு படம் வந்து லேகா இருக்குது. இன்னொன்று வந்து அந்த காமெடி சீன்ஸ் வந்து நிறைய பழசு வந்து ஞாபகப்படுது. இதே சுந்தர்சி சாரோட அந்த தலைநகர் ஞாபகப்படுத்துது. அருணாச்சலாம் பாத்தீங்கன்னா ஹீரோ காமெடினா ஹீரோயின் பின்னாடி போற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைட்டா ஞாபகப்படுது. பட் அதை ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் வர சீன் வந்து புதுசா இருக்கு. பட் வடிவேலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால அந்த சீன்ஸுமே வந்து எடுப்படல. நம்மளால உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு படம் வந்து லேக் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பொண்ணு காணாம போறா, அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியுமே வந்து பெரிய அளவுக்கு இல்லை. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டோட்டலா வெறும் செகண்ட் ஹாஃப் ஒரு படமா பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் சுந்தர்சி படம் மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபோட ஸ்டோரி வந்து ஒரு 100 கோடி அடிக்கிறது தான் ஸ்டோரி. ஸோ அது வந்து ஓரளவுக்கு வந்து அதில் ஒரு சில காமெடிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்து உங்களுக்கு ஒரு சுந்தர்சி படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. அதுல வந்து காமெடிஸ் வந்து நம்ம சுந்தர்சி ஸ்டைல்ல வந்து ஃபுல் எல்லாருமே குரூப்பா போயிட்டு
நிறைய காமெடிஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டிராவல் மாதிரி எல்லாம் வச்சு போற காமெடிஸ் வந்து வச்சதுனால ஒரு சில காமெடிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. படம் வந்து கிளாமர் வந்து யூஸ்வலா சுந்தர்சி படங்கள் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இந்த படத்துல வந்து கிளாமர் வந்து பெருசாலாம் கிடையாது. காஸ்டியூம்ஸ்ல கிளாமர் இல்ல. ஒரே ஒரு சாங் கேத்ரின் தெரிசாவுக்கு வந்து கிளாமர் இருக்கு. வாணி போஜன்லாம் பெருசா கிளாமர் வைக்கல அவரு. அதே மாதிரி என் டைட்டில் வந்து ஒரு சாங் வைப்பாரு. இந்த படத்துல வந்து வைக்காம விட்டாரு. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து மியூசிக் எல்லாம் கொஞ்சம் டவுனா இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அதே மியூசிக் டைரக்டர் வந்து இன்னும் ஃபார் பெட்டரா வந்து எலிவேட்டடா கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் தனி படமா பாத்தீங்கன்னா டோட்டல் வேஸ்ட். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஆவரேஜான ஒரு சுந்தர் சி ஃபேனா ஒரு முறை பார்க்கலாம். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. அதே டைம் ரொம்ப மோசமும் கிடையாது. ஒன் டைம் வந்து பார்த்துட்டு வர மாதிரி ஒரு படம் தான் இது. கேங்கர்ஸ் மதகதராஜ் அளவுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இல்லாததுனால படம் வந்து மனசு கஷ்டமா போச்சு. காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, எந்த சீனுமே ஒர்க் அவுட் ஆகல, சூப்பரான சீனுங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ அதனால மனசு வருத்தமா இருக்குன்னு எனக்கு. என்னத்தை கொண்டு போனாங்க, நம்ம தான் வந்து டைம் டைம் பார்த்து பார்த்து டைமை தள்ள வேண்டியதா இருக்கு. படத்துல வந்து சங்கதி ஒண்ணுமே இல்லை. இனிமே வந்து அவர் காமெடி நடிக்காம இருந்தா தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள் தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு கேரக்டர் மாமன்னன் மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் எடுத்து கேரக்டர் ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா டைமிங் எங்க மிஸ் ஆச்சோ நம்ம பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். அவர் என்ன சொல்ற ஃபார்ம் அவுட்டான பேட்ஸ்மேனை திடீர்னு 7 வருஷம் கழிச்சு நிப்பாட்டி வர்றான்னு சொன்னா எப்படி அடிப்பான்? அவன் அடுத்தடுத்து விளையாண்டுக்கிட்டே வந்துக்கணும். ஸோ அவர் என்ன செஞ்சிருக்கணும், இந்த 2023, 24, 25 படங்கள் நடிச்சுட்டே வந்திருந்தாருன்னா மக்களுடைய பல்ஸ் இதுன்னு சொல்லிட்டு அவரே தனியா ஒரு இதை எடுத்து பண்ணுவாரு. இப்போ மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க இல்லையா? 2000 அதாவது 2K கிட்ஸோடைய மைண்ட் செட்டே மாறி இருக்குது. லவ்வா பாக்குற ஸ்டைல் வேற, காமெடி பாக்குற ஸ்டைல் வேற, ஆக்ஷன் பாக்குற ஸ்டைலே வேற மாறி போச்சு எல்லாமே. இனிமே நீங்க உட்காந்துட்டு பழைய பட்டம்ல தான் நான் படம் எடுக்க போறேன் சொன்னேன்னா தேட்டர் காலியாகும். படம் வேணா உங்களுக்கு ஓடிடியில் வித்துடலாம். மதகதராஜா நல்லா இருந்துச்சுல, 2013 எடுத்த படம் கூட நல்லா இருந்துச்சுல. காமெடி இருந்துச்சு, சாங்ஸ் இருந்துச்சு, ஃபைட்ஸ் இருந்துச்சு, ஒரு சின்ன கதை இருந்துச்சு, ஒரு நல்ல ஒரு குழு 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 காட்சிகள்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால இருந்துச்சு. மனோபாலா சீன் ஒரு சீன் லாரி மேல உட்காந்துருப்பாரு அந்த போனோம். அப்போ வந்து ஒரு சின்ன வேகத்துல ஏறினா லைட்டா அப்படி திரும்புவாரு. அந்த ஒரு சீனுக்கு நாங்க அடிச்ச விசில் இந்த படம் ஒட்டுமொத்த படத்துக்கு நாங்க அடிக்கல. அதுதான் சொல்றேன். கேங்கர்ஸ் படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. சொன்ன மாதிரியே கேங்கர்ஸ் தான் வந்து சூப்பரா வைப் பண்ண வச்சுட்டாங்க படத்தை. நல்லா இருக்கு. சர்சன் போயிடுச்சுங்க. இது ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டோரி தான். மணி எப்படி திருடுறதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பக்காவா பண்ணிட்டாங்க. மறக்க முடியாத காம்போ அது. அதே மாதிரி பக்காவா பண்ணிட்டாங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாமே வந்து பார்க்கலாம். கிட்ஸும் நல்லா பார்க்கலாம். நல்லா இல்லை ப்ரோ படம். உண்மையாக நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. ஏதாவது பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவுமே இல்லை. நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே இல்லை. நாங்கள் ஜிகேல போயிட்டு டிக்கெட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக போகல. 6 டிக்கெட் தான் போயிடுச்சு. நான் போரூர்லேருந்து இங்கே வரேன். சரி இங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், இது ஆடியன்ஸோட பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லி இங்கே வந்தேன். பார்த்தா எங்கேயுமே எதுவுமே இல்லை. ரொம்ப அப்படியே ஃப்ளாட்டாகவே போயிடுச்சு படம். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 2க்கு அப்புறம் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக போச்சு எனக்கு இங்கே வந்து. வடிவேலு எதுக்கு இருக்காருன்னே தெரியல ப்ரோ. அவர் செகண்ட் ஹீரோவா போட்டோம்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. சுந்தர் சி ஹீரோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. காமெடி யாருமே பண்ணலையே. எப்படி கொண்டு போறாங்கன்னா ஸ்டோரி வைஸ் நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு காமெடியை வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போயிட்டாங்க. ஸ்டோரியும் கிடையாது, ஸ்டோரியும் ஒழுங்கா பண்ணல, காமெடியும் ஒழுங்கா பண்ணல. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் படுமொக்க. செகண்ட் ஆஃப் அதை விட கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளவுதான். ஏதோ சாங்ஸே எப்படி சொல்றது ப்ரோ, எதுவுமே நம்மளுக்கு நிக்கல ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. அந்த அவங்க கேத்ரின் ஜெரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆனாங்க, அது கூட சரியா இல்லை. கிளாமர் யூஸ் பண்ணா தான் படம் பாட்டு நல்லா இருக்குன்னு இல்லை ப்ரோ. நம்ம கேட்டாலே எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எதுவுமே இல்லை அந்த பாட்டு. மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்மும் செட் ஆகல சுத்தமா. ஓவராலாக சொல்லணும்னா படம் வேஸ்ட் ஆகல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு படம். ஆஹ் அவங்க 2 பேர் காம்பினேஷன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் பார்க்கறதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட்டாக வந்து நகரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆஹ் தலைநேரம், இந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காமெடி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா. இல்லை இல்லை, இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்டர்டைன்மெண்ட், ஜாலி, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஓகே தான். இல்லை இல்லை, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பொதுவாக அவங்களோட கூட இருக்கிற ட்ராவல் பண்ணுற கேரக்டர் தான். பெருசாக இதுவும் இல்லை, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. பெருசாக அவங்களோட இதுவும் இல்லை. ஆமாம், என்ஜாய் பண்ணலாம். தான் சாங்ஸ் ஓகே, என்ஜாய் பண்ணலாம், சூப்பர், நல்லா இருக்கு, ஃபன்னாக இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். சுந்தர்சி வடிவேலு காம்பினேஷன்
வழக்கு போல தான் நல்லா தான் இருக்கு. இல்ல நல்லா ஃபன்னா போச்சு. ஸ்டோரி இல்ல நல்லா ஃபன்னா என்டர்டைன் பண்ணா 2 மணி நேரம் நல்லா கொஞ்சம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. மதகஜராஜா பிடிச்சுன்னா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இல்ல ஆமா நாங்களாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். சூப்பரா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் எல்லாம் செமையா இருந்துச்சு படத்துல. வந்து பாருங்க பிடிக்கும். ஃபேமிலியா வரலாம். அதே மாதிரி இருக்கும். காமெடி எல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். கண்டிப்பா பார்க்கலாம் ஃபேமிலியோட. ஸ்டோரி என்ன ஹெய்ஸ்ட் பத்தி தான். நீங்க ட்ரைலர்ல என்ன பாத்தீங்களோ அதே மாதிரி தான். ஸ்டோரியை விட நீங்க வந்துட்டு படத்துல செம ஃபன்னா இருக்கும். நீங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஜாலியா. வடிவேல் சூப்பரா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா ஒரு கம்பேக் அவருக்கு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லாவே. ஆ இன்னும் நார்மலா ஹீரோயின்ஸ் மாதிரி தான் ரோல் பண்ணியிருக்காங்க. ஆ அதே மாதிரி இதுல வடிவேல் தான் மேக்ஸிமம். வடிவேல் வர சீன் எல்லாமே செம ஃபன்னா போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்தே வடிவேல் காமெடி ஆரம்பிக்கிறது. கிளைமேக்ஸ் அந்த ஹேட் சீன் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க வடிவேல் சார். அது அவங்களே இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்களே. அவங்களா சும்மா யோசிச்சு ஒரு பேர் சொல்லியிருக்காரு வடிவேல் சார். அதை வச்சு வச்சிருக்கேன். ஸ்டோரிக்கெல்லாம் அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க வந்தா ஸ்டோரி எல்லாம் பார்க்காதீங்க. வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஜாலியா.